இந்த வீட்டில் இருக்கிற மொத்த லைட்டையும் போடுங்க. அந்த லைட்டெல்லாம் வந்து மொத்தமாக வந்து என்னோட கையில் இருக்கிற லைட்டு மட்டும் எரிஞ்சுது அப்படின்னா உங்கள் வீட்டில் பேய் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லியிருப்பாங்க. கையில் இருக்கிற லைட்டை வச்சுட்டு ஒவ்வொரு இடமா அவங்க வந்து சுற்றுவாங்க கண்ணை மூடிட்டு. அந்த சமயம் பார்த்து முத்து வந்து அங்காப்பில் வெளியே எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. வெளியே போய் மெயின் சுவிட்சையே ஆஃப் பண்ணிடுறாரு. லைட்டை கொஞ்சம் கொஞ்சம் எரிஞ்சால் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணி வச்சிருவாரு, பிரச்சனை வராமல் இருக்கட்டும்னு சொல்லிட்டு. எல்லா பக்கம் போய் முடிச்சுட்டு ஒரு இடத்துல வந்து அந்த லேடி நிற்பாங்க. நிற்கும்போது அண்ணாமலை பக்கத்தில் வந்து அப்படியே நிற்பாங்க. அந்த பொம்பளையோட பார்வையே ஒன்றுமே சரியே இல்லை, தப்பாக இருக்குதே விஜயா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்து அப்படியே ஓடி போய் அண்ணாமலை மறைச்சிட்டு நிற்கிறார். உடனே அந்த பேயோட்ட வந்த லேடி வந்து கண்ணை திறக்கிறாங்க. அண்ணாமலை மறைச்சிட்டு விஜயா வந்து ஒரு மார்க்கமாக நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு பேசாமல் அந்த லேடி போயிடுறாங்க. எங்கே தான் புருஷன் அந்த பொம்பளை இது பண்ணிட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு விஜயா வந்து மறைச்சிட்டு நிற்கிறத பார்த்த உடனே முத்துவும் மீனாவும் அப்படியே சிரிக்கிறாங்க. ரவியும் ஸ்ருதியும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா தன்னோட கையில் இருக்கிற லைட்டு எரியல, வீட்டில் இருக்கிற லைட்டுகள்லாம் வந்து அவஞ்சு எரியல அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அந்த லேடி வந்துட்டு இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பாடா, ஆள் கெட்டப்ப பார்த்தா பயமாக இருந்தது, சொன்ன வார்த்தை தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நிம்மதி பெருமை சொல்கிறாங்க. அந்த லேடி கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் சந்தோஷமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா அவங்க வீட்டு வாசலில் ஒரு பெரிய கார் வந்து நிற்கிது. ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து எந்திரிச்சு வெளியே போய் பார்க்குறாரு. அப்போ அந்த கார்லேருந்து ஒருத்தர் இறங்கி வராரு. யார் சார் நீங்கள், என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. என்னப்பா நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் யார், நான் உங்களை இங்கே பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள வராரு. அவரவே வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. என்ன இத்தனை பேர் இருக்கீங்க, 2 பேர் தானே வீட்டில் எப்பவும் இருப்பாங்க, அவங்க 2 பேர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் சார் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து முன்னால் வராரு. இந்த வீட்டில் குடியிருக்கிற 2 பேர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்தவர் கேட்குறாரு. ஓ, அவங்கள கேட்குறீங்களா, அவங்க வந்து இந்த வீட்டை எங்களுக்கு வித்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது, வீட்டை வித்துட்டு கிளம்பிட்டாங்களா, யார் வீட்டை யார் விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கத்துறாரு. மனோஜ் இருந்துட்டு ஆமாம் சார், இந்த வீட்டை நான் தான் 3 கோடி ரூபாய்க்கு பேசி முடிச்சிருக்கேன், இன்னைக்கு தான் வந்து 30 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து ஓகே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த வந்தவர் வந்துட்டு என்ன தம்பி பேசுகிறீங்க, உங்களுக்கு எதாவது மரகிற கலண்டுருச்சா, இந்த வீடு வந்து என்னோடது, யார் வீட்டை யார் விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. முத்துக்கு வந்து அப்படியே ஒரு பொறி தட்டுது. நம்ம நினச்சது சரியாக போச்சு. எப்போ அவன் வாடகை காரில் ஏறிட்டு போனானோ அப்போவே எனக்கு சந்தேகம் வந்தது. நான் சொல்லும்போது எல்லாரும் வந்து என்னை வாயடைச்சிங்கல்ல, இப்போ பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்தவர் வந்துச்சு என்னப்பா தம்பி சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு முன்னால் 2 பேர் இருந்தாங்கன்னு சொன்னீங்களா சார், அவங்க இந்த வீட்டில் குடியிருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. ஆமாம், அவர் வந்து பெங்களூர்காரரு, அவங்க வாடகைக்கு தான் இருந்தாங்களா சார், அவங்க வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. இதெல்லாம் எதுக்கு பண்ணி கேட்குறேன், நீங்கள்லாம் முதல்ல யார், இத்தனை பேர் இந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. சார் நான் கேட்குறதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. ஒரு பிஸ்னஸ் விஷயமாக தான் நாங்கள் இங்கே வந்தோம், அதனால் எங்களுக்கு ஒரு 2 மாதத்துக்கு வீடு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க இங்கே வந்து வாடகைக்கு தான் இருந்தாங்க. இந்த வீட்டுக்கு வந்து 1.5 லட்ச ரூபாய் வாடகை, அவங்க வந்து 1.5 மாதம் ஆச்சு. முதல் மாதம் வாடகையை கொடுத்துட்டாங்க, ஆனால் 1.5 மாதம் தான் ஆச்சு. பெங்களூர் போக வேண்டிய வேலையே வந்துருச்சு, நாங்கள் அதனால் காலி பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு 1.5 லட்ச ரூபாயை கையில் கொடுத்துட்டு இப்போ தான் நாங்கள் வீடை காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புனாங்க என்கிட்ட. அதனால தான் நான் வீடு எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கு வேண்டிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதை கேட்ட உடனே அப்படியே விஜயாக்கு மனோஜுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அப்படியே ரோகிணிக்கு தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. விஜயா வந்துட்டு அப்படின்னா இது வாடகை வீடா, வாடகை வீட்டை தான் அவங்க எங்களுக்கு ஏமாற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஐயோ மனோஜ் காசெல்லாம் தொலைச்சிட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே முத்து அப்படியே திரும்பி முறைக்கிறாரு மனோஜை பார்த்துட்டு. அழுது புலம்பு என்ன பிரயோஜனம், நான் அப்பவே சொன்னேன், நான் வரதுக்குள்ள அவசரம், நான் வந்து காலையிலேயே சொன்னேன்ல அவன் வாடகை கார் ஏறி போகிறான், இத்தா பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரன் வாடகை காரில் தான் போவானான்னு சொல்லி நான் அப்பவே கேட்டேன்ல, என்னமோ பெருசாக பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பார்த்து முறைக்கிறாரு முத்து. ரோஹிணி வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே தலை குனிஞ்சுக்கிறாங்க. மனோஜ் நீ உடனே அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. உடனே ஃபோன் பண்ணுறதுக்காக மனோஜ் ஃபோன் எடுக்கிறாரு. இப்போ அந்த வீட்டோட ஓனர் வந்துட்டு இங்கே என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, எனக்கு எதுவுமே சுத்தமாக புரியலையே, நீங்களாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. சார் உங்களுக்கு இன்னுமா புரியல, நீங்கள் யாரை வந்து வாடகைக்கு இந்த வீட்டில் வச்சிருந்தீங்களோ இந்த வீட்டுக்கு அவன் தான் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து ஏமாற்றி 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு போயிட்டான் சார். 5 கோடி ரூபாய் வீடு, ஆனால் 3 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 30 லட்ச ரூபா அட்வான்ஸை வாங்கிட்டு போயிட்டான். உடனே மனோஜ் இருந்துட்டு நீங்கள் தான் இந்த வீட்டு ஓனரா, அவர் தானே சார் ஓனரு, அவர் தான் எங்கிட்ட கை நீட்டி 30 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு. 6 மாதத்துக்குள்ளார நீங்கள் பணத்தை கொடுத்தா போதும், அது வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருக்கலாம் தாராளமாக, நீங்கள் பணத்தை ஃபுல்லாக செட்டில் பண்ணதுக்கப்புறமா நான் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறேன்னு அவர் எங்கிட்ட சொன்னார், நீங்கள் என்ன இப்போ புதுசாக வந்து கதை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கத்துறாரு. ஏதோ போனால் போது என்ன பிரச்சனையோன்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு ஏதோ ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி பார்த்தா நீங்கள் என்னமோ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க, யார் வீட்டுக்குள்ளே வந்து சவுண்ட் விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கத்துறாரு. சார் சார் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சமாதானப்படுத்துறாரு. பின் என்ன தம்பி வேணா கிறுக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. முத்து வந்து மனோஜை திரும்பி மறைக்கிறாரு. மனோஜ் அப்படியே பேசாமல் நிற்கிறாங்க. விஜயா இருந்துட்டு டே என்னடா பண்ணி வச்ச, என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்காமல் எவங்கிட்டயே பணத்தை கொடுத்து தொலைச்சிட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை போட்டு அடிக்கிறாங்க. வந்து சார் இந்த வீட்டில் வந்து குடியிருந்தாங்களா சார், அவங்களோட விவரம் ஏதாவது இருந்தால் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பெங்களூர்லேருந்து வந்ததா சொல்லி என்கிட்ட ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து 1.5 மாதம் தான் ஆச்சு, வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவசர அவசரமாக வந்து காலையில் பணத்தை கொடுத்துட்டு போகும்போது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவன் என்கிட்ட கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் கூட பொய்யா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்னால் முடிஞ்சது நான் அந்த ஆள் கொடுத்த அட்ரஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், அவனோட ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன், நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் இதை ஹேண்டில் பண்ணுங்கள், இப்போ எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க, எல்லாம் வீடை க்ளீன் பண்ணி லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்திருக்க ஆளை கூப்பிட்டு வீடு எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு லாக் பண்ணி சாவி கொண்டுட்டு வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரங்கிட்ட சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு. அவர்கிட்ட வந்து சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. நான் என்னப்பா பண்ண முடியும், வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, யார் ஓனர்னு சொல்லி பக்காவாக விசாரிக்காமல் நீங்கள் வந்து ஏமாந்ததுக்கு நான் இப்படி
எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் நீங்கள் தான் இந்த வீட்டோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட டாக்குமெண்ட் இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. உடனே அந்த ஆளுக்கு வந்து கோவம் வந்துடுது. யோ என்னையா பேசுகிற, இந்த வீட்டோட ஓனர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ போய் எங்கே ஏமாந்தியோ அதை ஏமாந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு நீ போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு. அப்போ வந்து நான் பேசணும்னா பேசிக்கிறேன். நீ முதல் கிளம்பு, இந்த கிறுக்கனை கூப்பிட்டு முதல்ல எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. இவங்க கிட்ட அப்படி கத்தி விட்டுட்டு வேலைக்கார ஆள் கிட்ட வந்து வீட்டை சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு சாவி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு கார் ஏறாரு. எல்லாரும் அந்த ஆள் போகிறதையே பார்த்துட்டு திரும்பி அப்படியே மனோஜியும் ரோகிணியும் அப்படியே எல்லாரும் மறைக்கிறாங்க. நான் வந்து இவன் வீடு வாங்குறேன்னு சொல்லி நான் சொல்லும் போதே அப்பவே சொன்னேன்ல, 5 கோடி ரூபா வீட்டை 3 கோடிக்கு எவனா கொடுக்குறான்னு சொல்லும் போதே நான் சந்தேகமாக கேட்டேன்ல. நான் வந்து காலையில் ஒரு சவாரி முடிச்சுட்டு வரதுக்குள்ள லேட் ஆகி போச்சு. நான் வரதுக்குள்ள காசையும் கொடுத்து எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க. இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு காசை வாங்கிட்டு 1/2 மணி நேரத்தில் ஓடிட்டான். இப்போ எங்கே போய் அவனை தொலைவ போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. பாத்தியாப்பா, இதில் வேற அம்மாவுக்கு வந்து அந்த ஓடுகாலி ஓஹோன்னு மேலே வளர போறானாமா. எல்லாம் வந்து யாரோ வந்த ராசிதான் வந்து அவன் வந்து வானத்துக்கு வளர போறான்னு வேற சொன்னாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ எனக்கு ஒன்றும் தெரியல, என்னமோ பண்ணுங்க, வாமினா நம்ம போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்புறாரு. போய் அவரோட காரை ஸ்டார்ட் பண்ணுவோம். மீனா போய் அதில் ஏறிக்கிறாங்க. பின்னாலே வந்து ரவி, ஸ்ருதி, அண்ணாமலை எல்லாருமே போயிடுறாங்க. மனோஜ் வந்து வாயை புலந்துட்டு அழுதுட்டு அந்த வீட்டை பார்த்துட்டு நிற்கிறாரு. கூட நின்றுட்டு இருக்க விஜயாவும் ரோகிணியும் மனோஜையே பார்த்துட்டு முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.